22 years of Mr. T. தனுஷ் கஸ்தூரி ராஜா. ஸோ அவர் வந்து இந்த இயர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இயர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்த 2வது நாள் அவரோட பிறந்த நாள். 22 வருஷத்துல 50 படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது ஸோ அவரோட பிகினிங் ஸ்டேஜ் அவரோட கிரிட்டிசிசம் அதெல்லாம் தள்ளிட்டு வெறும் பாசிட்டிவிட்டி. என்ன கேட்டா தனுஷ் அப்படின்ற ஒரு வேலை கேட்டாலே மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சைட்ல ஒரு நல்ல காரியம் அவர் கிடைத்த ஒரு பயங்கரமான வரவேற்பு பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, துள்ளுவதோ இளமை ராயம். ஸோ இந்த ஜர்னி பற்றி தான் நம்ம பேச போறோம். இது அன்இமேஜினபிளான நிறைய விஷயத்த அவர் பண்ணியிருக்காருன்னும் போது ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து துள்ளுவதோ இளமை அப்படின்ற ஒரு படம், அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு அதிகம், அதே மாதிரி கிரிட்டிசிசமும் பயங்கரமான அதிகம். என்ன கேட்டா உருவக்கேலியில ஒரு சில பேர்ல வந்து இவ்வளவு பயங்கரமான அந்த உருவக்கேலியில தோற்றக்கேலியில எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ண விஷயங்களும் உண்டு. ஸோ அவரே சொல்லியிருக்காரு, காதல் கொண்டிருக்கும் பீரியட்ல வந்து அந்த ஆடியன்ஸை கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் அப்பயே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த ஒருத்தர் ஆடியன்ஸ் சொல்லியிருக்காரு, சரியா இங்கிலீஷ் பேச தெரியாத என்ன இங்கிலீஷ் படத்துல நடிக்க வச்சு அழகு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு. அவர் வந்து அந்த மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு சொல்ற விஷயம், அதே மாதிரி அவர் வந்து நன்றியை எப்பவுமே மறக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் உண்டு. ஸோ அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான பக்குவம். ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. தன்னோட மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு பப்ளிக்கா சொல்ற ஒரே ஒரு ஆக்டர் தனுஷ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி ஒரு இது வராது. அதே மாதிரி அவரோட பிலிமோகிராஃபிலன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் கடந்தும் கல்ட்டு கிளாசிக்கான ஒரு நிறைய படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில கமல்ஹாசனுக்கு பிறகு எனக்கு கேட்டா வந்து தனுஷ் கஸ்தூரி ராஜா தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய படம் அவரோட படம் தான் மேக்சிமம் ரீலீஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ பார்த்தாலுமே இப்போ ட்விட்டர்ல போனாலுமே புதுப்பேட்டையை பத்தி பேசாத ஆளும் கிடையாது, மைக்ரோனை பத்தி பேசாத ஆளும் கிடையாது, வடச்சென்னையை பற்றி பேசாத ஆளும் கிடையாது, ஆளுநரத்தை பத்தி பேசாத ஆளும் கிடையாது, பொல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் படம் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் கடந்து அந்த படம் தான் நிற்கும் அப்படின்னு இருக்கும் போது சரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு பேர் வாங்குவது ஆஃப் த பெஸ்ட் டெபியூட் ஆஃப் இந்தி சினிமா அப்படின்னு கேட்டா தனுஷ் கஸ்தூரி ராஜா தான். ராஞ்சனா அப்படின்ற ஒரு படம் எனக்கு கேட்டா பயங்கரமான ஒரு டெபியூட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி படம்லாம் அமையாது அப்படின்ற மாதிரி சொன்னா ஹிந்தி படத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலயே அவ்வளோ பெண்கள் ஃபேன்ஸ் அவருக்கு அதிகம் நார்த் சைடுல. இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் சைடுல தனுஷுக்குன்னு ஒரு மார்க்கெட் எப்பவும் உண்டு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஷமிதாவுன்னு ஒரு படம் முன்னாடி இளையராஜா மியூசிக்ல, ராஞ்சனா வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, ஷமிதாவுக்கு வந்து இளையராஜா மியூசிக்கு, அது வந்து அமிதாப் பச்சன் கூட நடிச்ச ஒரு பெருமையும் வந்து தனுஷ் கஸ்தூரி ராஜாக்கே வந்து சேரும் அப்படிங்கும் போது அதுக்கு அடுத்ததா வந்து காட்டா கல்யாணம், அப்புறம் அக்ஷய்குமார் கூட கூட நடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கலாம் ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இன்னொன்று வந்து அதே ஆனந்த் ஜெயராய் கூட வந்து இன்னொரு படம் வந்து தேரிஷ்க்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே போயிட்டு நாளுக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு த ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், செம்ம படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் பெருசா அது இதால ஓரளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம், பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஏகாத்தே காத்தே அப்படின்ற ஒரு படம்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் பார்த்தா ரூசோ பிரதர்ஸ் கூட போய் நான் கிரேமன் ஒரு படம் பண்றேன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் ரொம்ப லோவான பயங்கரமான கிரிட்டிசைஸ் ஆன ஒருத்தன் இங்க வந்து நிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நிறைய யங்ஸ்டருக்கு வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அது வந்து தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்டரா வந்து அவர் இப்படி குளோபல் லெவல்ல வந்து எவால்வ் ஆனா இந்த பக்கம் தமிழ் சினிமாவில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணது நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து தனுஷ் கிட்ட வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸ் தான். அவர் வந்து என்ன கேட்டா வந்து அவருக்கு வர கிரிட்டிசிசமோ அவருக்கு வர ஒரு பயங்கரமான ட்ரால்ஸோ ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை அவர் எப்படி வந்து அணுகுவார்னா அவரோட ரைட்டிங் அணுகுது அவ்வளவு தெளிவா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவரோட எமோஷனை வந்து பயங்கரமா வந்து ரைட்டிங்ல கடத்துவார் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து அவங்க பயங்கரமாவே கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். எஸ்பெஷலா சொல்லணும்னா பார்த்தா வீக்லோ பெருமாளின் உணர்வு தானே கலங்காம இருக்கேன்பா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயமும் போதும். ஊதுங்கரசன்ல இருமணி கூட டூக்ராஸ் இருக்கு, அதை கூட சொல்லிட்டோம். அம்மா சாணத்துல வந்து கண்ணாடி பாரு நானும் தெரியும் சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ஸ்டில் அம்மா இல்லாத பசங்களுக்கு அந்த வேர்டு வந்து ஒரு ஓப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசா அவன் மேல விதைச்ச பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரைட்டிங்கா பயங்கரமா பண்ணுவாரு. நிஜமா நான் செஞ்ச பாவம்
முழுசா கூட எனக்கு அந்த ராயன்ல வந்து எல்லாருமே உசுர இதுன்னு தான் சொல்லுவாங்க. இங்க வந்து அந்த எட்டு தீக்கும் இங்க நம்ம கண் கைக்குள்ள எல்லையே இல்ல அரஞ்சாங்க வைத்திருக்கும் அளவில் ஆசைக்கும் அழிகிற கூட்டம் இல்லை கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும் காரணம் எனக்குள்ள நல்லாவன் சாவதும் கெட்டாம வாழ்வதும் நம்ம கையில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிலாசபியை வந்து ஒரே ஒரு லைன்ல வந்து பயங்கரமா நடக்குவாங்க. அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க நம்ம கைக்குள்ள எல்லையே இல்ல ஸோ லாங் வே டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது 50 75 100 அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இங்க ரிஜிஸ்டர் பண்ண கடைசியானும் போது எனக்கு கேட்டா அந்த ட்ரேட் மார்க்கான படம் தான் இருக்குல்ல, அதுல வந்து எப்பேற்பட்ட ஹீரோவும் வந்து சொதப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இதை ஃபர்ஸ்ட் படம் 25th படம் 50th படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயங்கரமான சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா தனுஷ் மட்டும்தான் அதை பயங்கரமா பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு அந்த எல்லாமே கமர்ஷியல் வேல்யூ தெரியும் அப்படின்ற மாதிரி இவருக்கு எமோஷனல் வேல்யூ பயங்கரமா தெரியும். ஒரு 2 படம் சரியா போகலன்னா திடீர்னு டிஏபி கொடுப்பாரு. இன்னும் ஒரு புதுசா அட்டன் பண்ண ஒரு அட்டன் வந்து பெருசா போட்டு திருச்சி நம்மளுக்கு திடீர்னு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ராயம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து படத்துல எதுவும் பெருசாக இல்லை, ராயம் கன்ஃபார்ம் இட்டு அப்படின்ற மாதிரி அந்த எமோஷனல் வேல்யூ அவருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் பயங்கரமா அப்போ இருந்தே பண்ணியிருக்காரு. திருடாத்தடியா இருக்கட்டும், திருவிளையாடல் ஆரம்பமா இருக்கட்டும், யாருக்கு மோகினியா இருக்கட்டும், உத்தம புத்திரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே கேரக்டர் ஒரு மனுஷன் ரிப்பீட்டடா பண்றாரு. அதுல வந்து அவ்வளோ வேரியேஷன் கொடுக்குற ஒரே ஒரு ஆக்டர் தனுஷ் தான். ஸோ 22 years of Dhanush 50th film. After 10 years, 75th. Let's wait.